அன்பானவர்களே, இன்று நாம் ஒரு மிகவும் ஆழமான ஆன்மீக விஷயத்தை பற்றி சிந்திக்கப் போகிறோம். அது உபவாச ஜெபம் பற்றி. பல கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் ஒரு நேரத்துல உபவாச ஜெபம் என்று சொல்லப்படும் ஒரு ஆன்மீக நடைமுறையை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். சிலர் அதை செய்து பார்த்திருக்கலாம். ஆனால் இன்னும் சிலருக்கு ஒரு கேள்வி இருக்கும். உபவாச ஜெபம் என்றால் என்ன? ஏன் அதை செய்ய வேண்டும்? இது தேவனுக்கு பிடிக்குமா? இதற்கு உண்மையில் ஏதாவது பலன் இருக்கிறதா? இந்த கேள்விகள் எல்லாம் மிகவும் முக்கியமான கேள்விகள். நாம் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளும் போது முதலில் நாம் தேவனுடைய வார்த்தையை பார்க்க வேண்டும். என்றால் கிறிஸ்தவர்களின் வாழ்க்கைக்கு அடிப்படையானது தேவனுடைய வார்த்தை தான். அதுதான் பைபிள். இந்த வேதாகமத்தில் பல இடங்களில் உபவாசம் பற்றியும் ஜெபம் பற்றியும் தேவனை முழு இதயத்தோடு தேடுவது பற்றியும் சொல்லப்பட்டுள்ளது. உபவாச ஜெபம் என்பது வெறும் உணவை தவிர்ப்பது மட்டுமல்ல. சிலர் நினைப்பது போல இது ஒரு சாதாரண நடைமுறை இல்லை. உண்மையான உபவாச ஜெபம் என்பது நம்முடைய உடலை தாழ்த்தி நம்முடைய மனதை தேவனிடம் திருப்புவது. நாம் தினமும் வாழ்க்கையில் பல விஷயங்களில் கவனம் செலுத்துகிறோம். வேலை, குடும்பம், பணம், பிரச்சனைகள், எதிர்காலம், பல சிந்தனைகள். ஆனால் உபவாச ஜெபத்தில் நாம் இந்த எல்லாவற்றையும் சில நேரம் விட்டுவிட்டு தேவனை தேடுகிறோம். அந்த நேரத்தில் நம்முடைய மனம் முழுவதும் தேவனின் சந்நிதியில் இருக்க வேண்டும். உபவாசம் என்றால் சில நேரம் உணவை தவிர்த்து ஜெபிப்பது. ஆனால் அதன் நோக்கம் உடலை சிரமப்படுத்துவது அல்ல. அதன் நோக்கம் தேவனை தேடுவதற்கான ஒரு ஆழமான விருப்பத்தை காட்டுவது. மனிதன் உடம்பால் மட்டும் வாழ்வதில்லை, அவன் ஆவியாலும் வாழ்கிறான். அந்த ஆவி தேவனோடு இணையும் போதுதான் உண்மையான அமைதி வருகிறது. அதனால்தான் பல கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் முக்கியமான நேரங்களில் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார்கள். சிலர் கேட்பார்கள், நாம் சாதாரணமாக ஜெபித்தால் போதாதா? ஏன் உபவாசம் இருக்க வேண்டும்? இந்த கேள்வியும் சரியான கேள்விதான். சாதாரண ஜெபமும் மிகவும் முக்கியமானது. ஆனால் சில நேரங்களில் மனிதன் முழு மனதோடு தேவனை தேட வேண்டும். அப்பொழுது உபவாசம் ஒரு ஆன்மீக கவனத்தை உருவாக்குகிறது. அது நம்முடைய மனதை தேவனிடம் நெருக்கமாக கொண்டு செல்கிறது. பைபிளில் நாம் பார்க்கும்போது பல பெரிய தேவ மனிதர்கள் உபவாசம் இருந்து ஜெபித்தார்கள். அவர்கள் தேவனை தேடும்போது தங்களுடைய உடலை தாழ்த்தி மனதை தேவனிடம் திருப்பினார்கள். அதில் மிகவும் முக்கியமானவர் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து தமது பூமியிலான ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பு 40 நாட்கள் உபவாசம் இருந்து தேவனை தேடினார் என்று வேதாகமம் சொல்லுகிறது. அவர் மனிதர்களுக்கு ஒரு உதாரணத்தை காட்டினார். தேவனை தேடும் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் தமது வாழ்க்கையில் காட்டினார். அதேபோல் வேதாகமத்தில் நாம் பார்க்கும் மற்றொரு பெரிய தேவ மனிதர் மோசே. மோசே தேவனோடு பேசும்போது மலையில் 40 நாட்கள் உபவாசம் இருந்தார் என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ளது. அந்த நேரத்தில் அவர் தேவனுடைய கட்டளைகளை பெற்றார். அதனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், உபவாசம் என்பது தேவனோடு ஒரு ஆழமான தொடர்பு கொள்ளும் நேரமாக இருக்கிறது. மற்றொரு உதாரணம் டேனியல். தானியேல் தேவனை மிகவும் விசுவாசமாக தேடியவர். அவர் உபவாசம் இருந்து ஜெபித்த போது தேவன் அவருக்கு பெரிய வெளிப்பாடுகளை கொடுத்தார் என்று வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். இதனால் நாம் புரிந்து கொள்ளும் உண்மை என்னவென்றால், உபவாச ஜெபம் என்பது ஒரு ஆழமான ஆன்மீக அனுபவமாக இருக்க முடியும். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. உபவாசம் இருக்கிறதற்காக மட்டும் தேவன் மகிழ்வதில்லை. தேவன் பார்க்கிற முக்கியமான விஷயம் நம்முடைய இதயம். ஒரு மனிதன் வெளியில உபவாசம் இருந்தாலும் அவன் மனம் தேவனை தேடாமல் இருந்தால் அதற்கு பெரிய அர்த்தம் இருக்காது. ஆனால் ஒரு மனிதன் உண்மையான மனதோடு தேவனை தேடினால் தேவன் அவன் ஜெபத்தை கேட்பார். சிலர் கேட்பார்கள், உபவாச ஜெபம் செய்தால் தேவன் உடனே பதில் தருவாரா? இதற்கான பதில் என்னவென்றால், தேவன் எப்போதும் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். ஆனால் அவர் பதில் கொடுக்கும் நேரம் அவருடைய சித்தத்தின்படி இருக்கும். சில நேரங்களில் உடனே பதில் கிடைக்கும், சில நேரங்களில் காத்திருக்க வேண்டியிருக்கும். ஆனால் தேவன் ஒருபோதும் தம்மை தேடும் மனிதரை விட்டுவிட மாட்டார். உபவாச ஜெபத்தின் பலன்கள் பல இருக்கின்றன. முதலில் அது நம்முடைய மனதை மாற்றுகிறது. மனிதன் உபவாசம் இருந்து ஜெபிக்கும் போது அவன் தேவனை அதிகமாக நினைக்க ஆரம்பிக்கிறான். அவன் உள்ளத்தில் அமைதி வருகிறது. அவன் வாழ்க்கையில் தேவன் செய்கிற செயல்களை கவனிக்க ஆரம்பிக்கிறான். இரண்டாவது, உபவாச ஜெபம் மனிதனின் விசுவாசத்தை அதிகப்படுத்துகிறது. அவன் தேவனை நம்ப ஆரம்பிக்கிறான். அவன் பிரச்சனைகளை விட தேவனை பெரியவராக பார்க்க ஆரம்பிக்கிறான். மூன்றாவது, உபவாச ஜெபம் மனிதனை ஆன்மீகமாக வளர்க்கிறது. அவன் தேவனுடைய வார்த்தையை அதிகமாக வாசிக்க ஆரம்பிக்கிறான். அவன் வாழ்க்கையில் தேவனை முதலிடத்தில் வைக்க ஆரம்பிக்கிறான். வேதாகமத்தில் பல சமயங்களில் மக்கள் உபவாசம் இருந்து தேவனை தேடிய போது அவர்களின் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நடந்தது. அவர்கள் தேவனுடைய உதவியை அனுபவித்தார்கள். அதனால் உபவாச ஜெபம் என்பது ஒரு பெரிய ஆன்மீக ஆயுதம் என்று பலர் சொல்கிறார்கள். ஆனால் இந்த விஷயத்தை நாம் ஒரு சரியான மனநிலையோடு புரிந்து கொள்ள வேண்டும். உபவாசம் என்பது தேவனை கட்டாயப்படுத்தும் ஒரு வழி அல்ல.
நாம் உபவாசம் இருந்தால் தேவன் நம்முடைய விருப்பத்தை செய்ய வேண்டும் என்று அர்த்தமில்லை. மாறாக உபவாசம் என்பது நம்முடைய மனதை தேவனுடைய சித்தத்திற்கு உட்படுத்தும் ஒரு வழி. ஒரு மனிதன் உண்மையான மனதோடு தேவனை தேடும்போது